மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறேற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். அன்பானவர்களே, வடசென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். பிதாவாகிய தேவனுக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. நாம் யாவரும் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உற்சாகமாக பாடி தேவனை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. பாடல்களை வழிநடத்தத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர்களை முன்னுக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறேன். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த, தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். இந்த தொழுகையின் முதல் ஜெபத்தை தேவன சமூகத்துக்கு ஒரு பலி போல ஏறெடுக்கத்தக்கதாக நம்மத்தில் இருக்கிற சகோதரரை அன்போடு அழைக்கிறேன். உன்னதங்கள் மத்தியில் வாசம் செய்யும் நீதியும் பரிசுத்தமும் நிறைந்த பரம்பிதாவே, உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளுக்காக, இந்த தருணத்தை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கின்றோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கவும், பிதாவே ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளவும் நீர் எங்களுக்கு தயவு செய்தரலும். கிருபையின் நிறைந்த பரமபிதாவே, உம்முடைய நன்மைகள் நாங்கள் நினைத்து பார்த்து, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை நினைத்து பார்த்து உம்மை துதிக்க போற்ற எங்களுக்கு தயவு செய்தரலும் தாப்னே. இந்த தொழுகை முழுவதையும் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்மீது விசுவாசமாக இருக்க, இயேசு கிறிஸ்து மீது விசுவாசமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த தொழுகையை நீர்தாமே துவக்கு முதல் முடிவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து முன் நினைப்பிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திலே உங்களை ஆசீர்வதித்து உலகளாவிய இந்த பொது தொழுகைக்கு வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, பூமியின் எல்லையெங்கும் நீங்கள் எங்கிருந்தாலும் இக்காலத்தில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வசதி, இந்த கிளவுட், இந்த இன்டர்நெட் வசதி, எங்கே இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தரை பணிந்து கொள்ளவும் தேவன் நமக்கு மாபெரும் கிருபையை தந்திருக்கிறார். மனித வரலாற்றில் மிகவும் புரட்சிகரமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நினைத்த மாத்திரத்தில் நாம் பேச முடியும், ஒருவரை ஒருவர் பார்க்க முடியும், 1 மணி நேரத்தில் உலகத்தை சுற்றி வர முடியும், வீட்டில் இருந்தபடியே உணவை ஆர்டர் செய்து சாப்பிட முடியும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் இப்படி ஒரு பரபரப்பான ஒரு அவசரத்தை, ஒரு முயற்சியை, ஒரு தீவிரத்தை நம்மால் செய்ய முடியாது. ஆத்ம விஷயத்தில் சபையானது நாளுக்கு நாள் குன்றி வருவதையும் பின்தங்கி இருப்பதையும் 2 மனங்களால் குந்தி குந்தி நடப்பதையும் நான் பார்க்கிறேன். என் அன்பு சகோதரர்களே,
இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாகவும் அதை நீங்கள் விளங்கி கொள்ளும்படியாகவும் பரிசுத்த வேத எழுத்துக்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 29 முதல் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்ற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, கவனியுங்கள், இதோ நான் சாகப் போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்ற கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அன்பு சகோதரர்களே, வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். ஏசா அண்ணன், யாக்கோபு தம்பி. ஆதியாகம காலத்தில் தேவன் மூத்த பிள்ளைகளின் வழியாக தமது வார்த்தையை அருளினார். ஆங்கிலத்தில் பேட்ரியாட்டிக்கல் ஏஜ் என்று சொல்வார்கள். குடும்ப தலைவர்கள் வழியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு குடும்ப தலைவர்கள். இந்த யாக்கோபு வரிசையில் இருக்க வேண்டிய அடுத்த ஆள் ஏசா. ஆனால் இந்த ஏசா தனக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, கர்த்தருடைய அந்த அபிஷேகத்தை பசியின் நிமித்தமாக விற்று போட்டான் என்று நாம் படிக்கிறோம். அவன் மிகவும் களைத்திருந்தான். அவனுடைய கண்களில் தம்பி காய்ச்சி கொண்டிருந்த அந்த சிவப்பான பயிற்றக்கூழை பார்த்தபோது இன்னும் அதிகமாக பசியிலே அவன் வேதனைப்பட்டு தன் சகோதரனை பார்த்து அதில் கொஞ்சம் கொடு என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, ஒன்னே ஒன்று செய், பணம்லாம் எனக்கு தேவையில்லை, நீ வேட்டையாடி கொண்டு வந்த மிருகம் எனக்கு எதுவும் தேவையில்லை, உனக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, நீ அண்ணன், நான் தம்பி, நான் அண்ணனாக இருக்கிறேன், நீ எனக்கு தம்பியாக மாறு, உன்னுடைய உரிமையை எனக்கு விற்றுவிடு என்று கேட்டான். அதை அலட்சியமாக எந்தவித முன் யோசனையும் இன்றி தன்னுடைய எதிர்காலத்தை மறந்து, நான் சாகப் போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்று சொல்லி அவன் அந்த பயிற்றக்கூழுக்காக, தன்னுடைய வயிற்றுக்காக அதை விற்று போட்டான், ஆணையிட்டு கொடுத்தான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயம் வயிற்றுக்கான ஒரு சமுதாயம். எல்லாம் வயிற்றுக்காகவே மனிதர்கள் உழைத்து கொண்டிருக்காங்க. சுவையான உணவுக்காக உழைத்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு திருச்சபையை மறந்தார்கள், திருவிருந்தை மறந்தார்கள், காணிக்கைகளை இழந்தார்கள், பரிசுத்தாவிக்கு தூரமாய் போனார்கள். இந்த உலகமே சதம், இந்த வயிறே கடவுள் என்ற நிலைக்கு அவர்கள் போய்விட்டாங்க. என் அன்பு சகோதரர்களே, ஏசா அலட்சியப்படுத்தினான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நாம் அலட்சியத்தினால் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கிறிஸ்துக்குள்ளான நம்முடைய வாழ்க்கையும் அசட்டை செய்கிறோமா, தூரமாய் சென்றோமா? இன்றைக்கு கர்த்தருடைய நாள், தொழுகையின் வேளை. மனிதர்கள் இதை தங்களுடைய சொந்த வேலைக்கென்றும், திருமணத்துக்கென்றும், பிறந்த நாளுக்கென்றும், ஓய்வுக்கென்றும் பயன்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய தொழுகை நாளில் அதை அலட்சியப்படுத்துகிறவன் கர்த்தரை அலட்சியப்படுத்துகிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 27வது வசனம், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்.
அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றான். அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இயேசுக்கு பின் சென்ற மக்கள் 5 அப்பம் 2 மீன்களை அவர் 5000 பேருக்கு ஆசீர்வதித்து கொடுத்ததை சாப்பிட்ட மக்கள் திரும்ப 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 அழிந்து போகிற இந்த உணவுக்காகவே அவரை பின்பற்றினார்கள். இயேசு ஒரு கட்டத்தில் நின்று அவர்களை பார்த்து சொன்னார், இந்த உணவு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்காது, இது அழிந்து போகிற உணவு. ஒரு மேலான உணவை நான் உங்களுக்கு தருகிறேன், அதை நீங்கள் தேடுங்கள் என்று சொன்னார். யோவான் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தில் அழியாத உணவு எது என்பதை அவர் சொல்லுகிறார். ஜீவ அப்பம் நானே, ஐ எம் த லிவிங் பிரெட் என்று சொன்னார். சகோதரர், நம்ம ஊரில் ஒரு பழமொழி, பசி வந்தால் 10ம் பறந்து போகும். மனிதனுடைய 10 நற்குணங்கள் காணாமல் போய்விடும். வயிற்று பசிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய மனிதர்கள் துணிந்து விடுவார்கள். இயேசு சொன்னார், நீங்கள் ஜீவ அப்பத்திற்காக விரும்புங்கள், அதை தேடுங்கள், மனுஷகுமாரன் உங்களுக்கு அதை தருவார் என்று சொன்னார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 6வது அதிகாரம் 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ அப்பம் என்று சொன்னாரே, அது மாவினால் பிசைந்து செய்யப்பட்டதா? இல்லை. இயேசு தமது மரணத்தின் வழியாக அவருடைய சரீரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசு சிலுவையிலே மரித்த அந்த மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இயேசுனுடைய சரீரத்தை உண்ணும் அந்த பாக்கியத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாளாகிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவருடைய சமூகத்தில் சேருகிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை நினைவு கூறுகிறோம், அவருடைய இரத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவருடைய சரீரம் அப்பமாகவும் அவர் சிந்திய இரத்தம் திராட்சை ரசமாகவும் நினைவு கூறப்படுவதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஆவிக்குரிய உணவுக்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், பாடுபட வேண்டும். ஏசா அதை உங்களுக்கு தருவதாக வாக்களித்தார். ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியப்படுத்தினான். அது ஒரு பொருட்டல்ல, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றெல்லாம் அவன் நினைத்தான். ஆனால் அவன் நினைக்கிற காலத்தில் அது அவனுக்கு கிடைக்கல. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36வது வசனம், அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோடு 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கவில்லையா என்று கேட்டான். என் அன்பு சகோதரர்களே, சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றுவிட்ட, அலட்சியப்படுத்திவிட்ட ஏசா பிறகு ஒரு காலகட்டத்தில் அவனுடைய தகப்பனுடைய மரண நாளைக்கு முன்னே தனக்கு அது வேண்டும் என்று கேட்டபோது, ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தாருங்கள் என்று கேட்டபோது ஈசாக்கு சொன்னார், என்னிடத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை, எல்லாவற்றையும் உன்னுடைய சகோதரனுக்கு நான் கொடுத்து விட்டேன், ஒன்றுமே இல்லை என்று சொல்லிவிட்டார். இதையெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் வாழ்கிற உங்களுக்காக எனக்காக நினைவுபடுத்துகிறார். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 16-17 வசனங்கள், ஒருவனும் வேசி கள்ளனாகவும், கவனியுங்கள், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல, கவனியுங்கள், சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எவ்வளோ வல்லமையான பயங்கரமான ஒரு வார்த்தை, சீர்கெட்டவன். இன்றைக்கு ஆவிக்குரிய வகையில் திருச்சபை சீர்கெட்டதாக இருக்கிறது.
விசுவாசிகள் சீர்கெட்டு போனார்கள். ஒருவேளை உணவுக்காக ஆலயத்தை மறந்தார்கள், திருச்சபையின் கட்டளைகளை மறந்தார்கள், ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்தார்கள், பரிசுத்த ஆவியை விட்டு பிரிந்தார்கள், நாளுக்கு நாள் தூரமாய் போனார்கள். என் அன்பு சகோதரர்களே, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இப்படி நடக்கலாமா? ஏசாவை பரிசுத்த ஆவியானவர் நினைவு கூறும்படியாக இங்கே செய்கிறார். கவனியுங்கள் 17வது வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணப்படாமற் போனான். நாம் படித்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு சாட்சியாக தேவன் நமக்கு நினைவு கூற செய்கிறார். ஏசா என்ன செய்தான் என்று சொல்கிறார்? அவன் ஒரு சீர்கெட்டவன் என்று சொல்கிறார், அக்கறையற்றவன் என்று சொல்கிறார், அலட்சியமானவன் என்று சொல்கிறார். விசுவாசிகளாகிய நம்மை இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி, இப்படிப்பட்ட பொல்லாத எண்ணங்கள், இப்படிப்பட்ட பொல்லாத யோசனைகள் நம்மை தாக்குகிறது. நாம் பின்வாங்குகிறோம், விசுவாசத்தை விட்டு கழண்டு போனோம், தொலைந்து போனோம், தூரமாய் போனோம். அற்ப ஆசைக்காக, ஒரு வயிற்றுக்காக, வயிற்றின் தேவைக்காக கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாய் போனோம். ஜீவ அப்பத்தை மறந்தோம், சரீர அப்பத்தை தேடினோம். நீங்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 19வது வசனம். அவளுடைய முடிவு அழிவு, அவளுடைய தேவன் வயிறு, அவளுடைய மகிமை அவளுடைய இலட்சியே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். Their stomach is their God. They are thinking about in terms of the world. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய வயிற்றை கடவுளாக பார்க்கிறாயா என்று கேட்கிறார். ஆம், இந்த உலகம் ஒவ்வொரு மனிதனையும் அவனுடைய வயிற்றையே கடவுளாக மாற்றி வைத்திருக்கிறது. அதை தாண்டி கடந்து வாழ வேண்டியவர்கள் கிறிஸ்தவர்களாகி நாம். நம்முடைய முடிவு எப்படி இருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். அதை கேட்ட யூதர்கள், இவன் எப்படி நமக்கு ஜீவ அப்பத்தை கொடுக்க முடியும்? இயேசு சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம். கடைசி நாளிலே நான் என்னுடைய மாம்சத்தை உங்களுக்கு தருவேன். அதை நீங்கள் சாப்பிட்டால் எப்போதும் அழியாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார். அதை சாப்பிடும்படியாகத்தான் வாரத்தின் முதல் நாளில் சபையாக கடந்த 2000 ஆண்டுகளாக பரிசுத்தவான்கள் ஒன்றாக கூடி வருகிறார்கள். The single most reason the church meets on the first day of the week to participate, to partake in the Lord's communion. கர்த்தருடைய பந்தியிலே சேருவதற்காகவே, அந்த ஒரு செயலுக்காகவே நாம் சபையாக ஒன்று கூடி வருகிறோம். வாரத்தின் முதல் நாளில் அப்பம் பிட்குதல் என்ற இந்த போதனையை இழந்தவர்கள் அலட்சியப்படுத்தி ஏசாவை போல சீர்கெட்டவர்களாயிருக்கிறார்கள். நீங்கள் எடுக்காத ஒவ்வொரு வாரமும் உங்களை அலட்சியப்படுத்தி சீர்கேடுக்கு பின்தள்ளக்கூடியதாக இருக்கிறது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருதயத்துக்குள் வந்து சேருகிறது. ஒரு வாரம், 2 வாரம், 1 மாதம், 2 மாதம் என்றாகி கடைசியில் வருட கணக்கில் திருச்சபை விட்டு தொலைந்து போனவர்களாக நாம் மாறிவிடலாம். ஏசாவை போல தூர போய்விடலாம். ஆகவே நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றின கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கும் நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை முள்ளில் மிதித்த காலை போன்றது, பல்லில் சிக்கிய நாவை போன்றது, நெஞ்சில் குத்திய வேலை போன்றது. வருத்தம் இல்லாத கிறிஸ்தவன் இல்லை, பாடுகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆகவே இந்த பாடுகளை
உங்களுடைய விசுவாசத்தின் துரோகமாக மாற்றிக்கொள்ளக்கூடாது, பின்வாங்குதலாக மாற்றிவிடக்கூடாது. நம்முடைய பெற்றோர்கள் நம்மை அடித்து உதைத்து வளர்க்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால் நமக்காக அல்லவா, பெற்றோருக்காக அவர்கள் நம்மை அடிக்கிறாங்களாம். என் பேரை இவன் கெடுத்துருவான், என் பேரை கெடுக்காதபடிக்கு இவனை அடித்து உதைக்கிறேன்னு பெற்றோர் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களும் துயரங்களும் நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும்படி, in order to become a partaker of his holiness, God chastines us. தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்கிறார். நமக்கு பசி வரும், வலி ஏற்படும், துன்பம் ஏற்படும், நஷ்டம் ஏற்படும். இவைகள் எல்லாம் சிறு பாடங்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 11வது வசனம், எந்த சிற்றையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்திலே அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கும் போது, பாடுகளையே அனுபவமாக மாற்றிக்கொள்ளும் போது, வலிகளையே பொறுத்து கொண்டு வாழும்போது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை அது கொண்டு வரும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, தொடர்ந்து பாடுபடுகிறேன், கடன்படுகிறேன், வியாதிப்படுகிறேன், நிம்மதி இல்லை, நான் ஆலயத்துக்கு போவதனால் என்ன பயன், கர்த்தருடைய பந்தியில் சேருவதனால் என்ன பயன்? உங்கள் பாடுகள் உங்களை வலிமையுடையவர்களாக மாற்றி சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பாடுகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். 12வது வசனம், ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று சொல்கிறாங்க. நம்ம கை கால்கள் ஏதாவது கோணலாக, கழுத்துகள் கோணலாக, உடலில் ஏதோ ஒரு பாகம் ஏதோ ஒரு அந்த இடத்தை விட்டு பிசகி போயிட்டா என்ன செய்கிறாங்க, உடனுக்குடனே அதை சீர்படுத்துகிறாங்க. அப்படி நம்ம சீர்படுத்தலைன்னு வைங்க, ஒரு 6 மாதம் கையை இப்படியே வச்சுருந்தோம்னா அந்த கையை நிமித்த முடியாமல் போயிடும். காரணம் அந்த உடலானது அப்படி பக்குவப்பட்டு விடும். அதனால் எப்பொழுது உங்களுக்கு கோணல் ஏற்படுகிறதோ, கஷ்டங்கள் ஏற்படுகிறதோ, அதிலிருந்து விலகத்தக்கதாக திரும்ப நிமிர்த்த வேண்டும். கோணலான உங்கள் கைகளையும் தளர்ந்த உங்கள் முழங்கால்களையும் திரும்ப நிமிர்த்துங்கள் என்று சொல்கிறார். ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரெச்சன் யுவர் ஹேண்ட் அண்ட் லெக்ஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு வந்து, கொஞ்சம் கொஞ்சமாக துக்கம் தலைக்கு ஏறி அப்படியே நம்மை பின்வாங்கி போகச் செய்யும். வேசியின் வீட்டுக்கு போன ஆள் திரும்பி வராமற் போவது போல அவனுடைய வாழ்க்கை மாறிவிடும். உடனே திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். எவ்வளவு அழகான உதாரணம். முடமாயிருக்கிறது பிசகி போகாதிருக்கும்படி, சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களை வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். 13வது வசனம். ஏன்னா முடமா இருக்கிறது அப்படியே நின்றுட்டா கடினப்பட்டு போய்விடும். 14வது வசனம், யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சகோதரர்களே, தொழுகைக்கு நாம் வரும்போது மனதால் கர்த்தரை தரிசிக்கிறவர்களாக வருகிறோம். We come to the church and gather together to meet the Lord and see Him. அவரை நாம் பார்க்கும்படியாக வருகிறோம். அவரை நம்முடைய மனக்கண்களால் பார்க்கும்படியாக வருகிறோம். நம்முடைய சகோதர சகோதரிகள் மூலம் நாம் அங்கே பலப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் கண்டு மகிழ்ச்சி அடைகிறோம், சமாதானம் கொள்கிறோம். ஒருவருடைய வாழ்க்கை இன்னொருவர் கேட்டு நல்ல சாட்சிகள் வழியாக சீர்படுகிறோம். சபையானது நம்மை பலப்படுத்துகிறது. ஆகவே தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தை அனுபவிக்கிறவர்களாக வருகிறோம். When you meet in the church, you are sanctified. You receive the peace. You enjoy the joy in your life. அன்பு சகோதரர்களே, இவைகளெல்லாம் சொல்லிட்டு தான் ஏசாவை பற்றி சொல்கிறார். அதாவது ஏசாவுக்கு ஒரு கசப்பான வேர் ஒன்று முளைச்சதான். அது ஆரம்பத்திலே அவன் கிள்ளி போடாமல் அவன் வளர விட்டான். ஒரு கட்டம் வரும்போது கேவலம் ஒரு பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை, இது என்னத்துக்கு எனக்கு,
இது தேவையே இல்லை. இந்த வயிற்று பசிக்கு இந்த கூழை முதல்ல கொடு எனக்கு. அப்போ அவன் விடாப்பிடியே கேட்டான், தம்பி உன்னுடைய சிரேஷ்ட புத்திர பாகத்தை உன் வாயினால் எனக்கு அறிக்கையிட்டு விற்றுவிடு என்று சொன்னான். அவன் அறிக்கையிட்டு விற்று விட்டான். He confessed and sold it. அவன் ஆத்துமாவை விற்ற ஒரு முட்டாளை போல் இருக்கிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் படிக்கிறோம், ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஏசா தன்னுடைய ஆத்துமாவை விற்றுவிட்டான். பிற்பாடு அவன் கண்ணீரோடு அவன் முழங்காலில் நின்று தேடினாலும் அது அவனுக்கு கிடைக்கவில்லை. இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட செய்தி இதுதான். கசப்பான வேரிலிருந்து தப்புங்கள், முடமானது பிசகி போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அனுபவிக்கிற துன்பங்களை அலட்சியப்படுத்தாமல் அந்த சிக்ஷை தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று எண்ணுங்கள். கர்த்தருடைய ஜனங்களாக வாழுங்கள், கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகைக்காக காத்திருங்கள் என்று சொல்லி பெரியவர்களையும் சிறியவர்களையும் முதியவர்களையும் ஆசீர்வதித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும் என்று சொல்லி இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தகப்பனே, ஆரோக்கியமான ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டோம். இயேசு ஜீவ அப்பம், அவர் தமது சரீரத்தின் வழியாக எங்களுக்கு அதை தருகிறார். ஆகவே கர்த்தாவே, உற்சாகமூட்டக்கூடிய இந்த நல்ல வார்த்தைகள் பிசகி போன எங்கள் கைகளையும் கால்களையும் திரும்ப நிமிர்த்தி ஆண்டவரை உணர்ந்து வாழ்க்கை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பனே, அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள், இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்புக் கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வாக்கினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்களில் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, வட சென்னையில் ஹைகோர்ட் எதிரில் YMCA வளாகத்தில் ஜனவரி 26 முதல் பிரதி ஞாயிறு காலை 11 மணிக்கு கிறிஸ்துவின் சபையார் அப்பம் பிட்டு தொழுகை செய்து வருகிறார்கள். குடும்பமாக வாருங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். நற்செய்தியாளர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள், பைபிள் அவர் டெலிவிஷன். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.